இப்பொழுது சொல், நீ யார்? உயிர்கள் அனைத்தும் உங்களால் படைக்கப்பட்டவைதானே? ஆமாம். அப்படியானால் நானும் உங்கள் படைப்பில் ஒன்றாக இருக்க வேண்டியவன் தானே? அது நீ யார் என்று கேட்கும் பொழுதே நான் உங்கள் படைப்புக்கு அப்பாற்பட்டவன் என்று தெரிகிறதே. அப்படி இருக்க நான் உங்களுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இதோ பார், சிறுபிள்ளை என்ற காரணத்தால் சொல்கிறேன். உன்மேல் பானமெய்ய எனக்கு மனம் வரவில்லை. வீணாக பிடிவாதம் செய்யாமல் தானாக போய்விடு. போக வேண்டியது நானா இல்லை நீங்களா என்பதை நாம் செய்யும் போர்தான் தீர்மானிக்க வேண்டும். உடனே பிரம்மாஸ்திரத்தின் மகிமை தெரியாமல் பேசிவிட்டாய். இப்பொழுது பாராதன் சக்தியை. இப்பவாவது உங்களுக்கு போர் செய்யும் தைரியம் வந்ததே. வாருங்கள், பார்த்து விடலாம். ஓ, உனக்கு அவ்வளவு தைரியமா? சிறுவனே, உன் சிரிப்பை அடக்கு. என் பர்வதாஸ்திரத்திற்கு பதில் சொல். சிறுவனே, என்னை வென்று விட்டதாக கனவு காணாதே. இதோ என் பிரம்மாஸ்திரம். இதிலிருந்து இதுவரை மீண்டவர் எவரும் இல்லை. பிரம்மாஸ்திரமா? அதையும் பார்த்து விடலாம்.
நிறுத்துங்கள். பிரம்மதேவரே விழுந்து விட்டார். இனி நாம் இங்கிருந்து என்ன செய்ய போகிறோம்? வாருங்கள், நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வோம். நாராயண 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 நாராயண. ஆஹா, நம்பியவர்களை நட்டாற்றில் கைவிட்டு ஓடுவதில் இந்திரனுக்கு சமம் எவருமே கிடையாது. நாராயண. நாரதரே, பிரம்மதேவரை காப்பாற்ற போய் அந்த சிறுவனிடம் நாங்கள் அகப்பட்டுக் கொண்டால் எங்களை சிதறடித்து விடுவானே. அதற்காக படைப்பு கடவுளை பலிதந்து விட்டால் படைப்புகளே இல்லாமல் போய்விடுமே. பிறக்கக்கூடிய அனைவரின் தலையெழுத்தையும் எழுதுபவர் அவர்தான். அதை மறந்து விட்டீர்களே. இன்று அவர் தலையெழுத்தே தவறாகிவிட்டதே. அதை மாற்றக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து விட்டீர்களே. யாரவர்? இந்த பிரம்மதேவரை தனது நாபி கமலத்தில் ஏந்திய நாராயணன், காக்கும் கடவுள். அவரிடம் அழைத்துச் செல்லுங்கள். அதுவும் சரிதான். பிரம்மதேவர் பாவம் களைத்து விட்டார். அழைத்து வாருங்கள். நாராயண நாராயண. நானே பெரியவன் என்று சொல்லிக் கொள்ளும் நான்முகன் தானே சென்று போர் புரிந்தும் தோல்விதான் கிடைத்ததா? வெட்கம் வெட்கம். உண்மைதான் பிரபு. ஒரு சிறுவனிடம் போர் புரிந்து பிரம்மதேவரே தோற்றுவிட்டார் என்றால் வெட்கப்படாமல் எப்படி இருக்க முடியும்? நாம் நமக்குள்ளேயே ஒருவருக்கொருவர் பார்த்து வெட்கப்பட்டு கொண்டிருந்தால் சிவபெருமான் வரும்போது நாம் அனைவருமே தலைகுனிந்து நிற்க வேண்டியதுதான். அப்படி ஒன்றும் நடந்து விடாது. அவதார மூர்த்தியான திருமாலே புறப்பட்டு வந்தால் அந்த சிறுவனால் என்ன செய்ய முடியும்? சாரங்கன் என்ற வில், நந்தகம் என்ற வாள், கௌமோதிகை என்ற கதாயுதம், சுதர்சன சக்கரம், பாஞ்சசன்ய சங்கம் என பஞ்ச ஆயுதங்களை கொண்டவரால் அவனை பஞ்சு பஞ்சாக்கி விட முடியாதா? எது முடியும் எது முடியாது என்பதை அங்கு சென்று பார்த்த பிறகுதானே அறிந்து கொள்ள முடியும். பையன் பிரம்மனை நைய புடைத்து விட்டான் போலும். அதனால்தான் அவருக்கு யாரிடம் பேசுகிறோம் என்றே புரியவில்லை. வாருங்கள், சிறுவன் என்னிடம் தோற்று மடிவதை நீங்களே நேரில் வந்து பாருங்கள். என்ன, திருமாலே வந்து விட்டாரா? என்ன இருந்தாலும் அவர் என் தமையனார் அல்லவா? தாய்மாமனோடு என் மகன் சண்டை போடுவது தகுமா? நான் சென்று தடுத்து விடுகிறேன். தாயே, இவ்வளவு நடந்த பின் இப்பொழுது சென்று தாங்கள் தடுத்தால் தங்கள் மைந்தனின் வலிமையை பற்றி தங்களுக்கே சந்தேகம் வந்துவிட்டது என்று பொருளாகிவிடும். தேவர்கள் யாவரும் தாங்கள் பயந்து போய் விட்டதாக கேலி பேச வேண்டிய நிலை ஏற்படும். உண்மைதான். என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். மாயவித்தை காட்டி என் முன்னால் தோன்றினால் நான் மலைத்து விடுவேன் என்று நினைத்தீர்களா? யார் நீர்? சிறுவனே, எண்ணற்ற ஆண்டுகள் தவம் செய்தாலும் காண முடியாத இந்த மகாவிஷ்ணு நீ செய்த புண்ணியத்தின் காரணமாகத்தான் உன் முன் தோன்றியிருக்கிறேன். வேண்டிய வரத்தை பெற்றுக்கொண்டு உடனே இந்த இடத்தை விட்டு நீ போய்விடு. இது என்ன வேடிக்கை? நான் சொல்ல வேண்டியது நீங்கள் சொல்லுகிறீர்களே. இதோ பார், எனது பாஞ்சஜன்ய சங்கம் முழங்கினால் அண்ட பகிரண்டங்களும் அலறித் துடிக்கும். என் சுதர்சன சக்கரம் கரத்திலிருந்து புறப்பட்டால் பகைவன் சிரத்தை அறுத்துத்தான் திரும்பும். ஏன், எனது வாள், கதை, சாரங்கம் என்ற எனது வில், இந்த பஞ்ச ஆயுதங்களில் ஒன்று பாய்ந்தாலும் போதும், நீ பஞ்சு பஞ்சாக பறந்து விடுவாய். அப்படியா? எங்கே பார்ப்போம். என்ன தயக்கம்? வேடிக்கை காட்டுகிறீர்களா? துணிச்சல் இருந்தால் உங்கள் பஞ்ச பானங்களை அனுப்பி பாருங்கள். பஞ்சாக பறப்பது யார் என்று பார்த்து விடலாம். என்ன, எனது பஞ்ச ஆயுதங்களையா பழிக்கிறாய்? இதோ பார்.
பயந்து விடுவேன் என்று நினைத்தீர்களா? இந்த சங்கநாதம் என் வெற்றிக்கு கட்டியம் கூறுகிறது. இதோ பார், நந்தகம் என்ற எனது வாள். நந்தகம் நைந்து போய்விட்டதே. இப்பொழுது பார், கௌமோதகி என்ற எனது கதாயுதம் வருகிறது. கதை என்னிடம் வெறும் கதையாகிவிட்டது. பார்த்தீர்களா? இதோ பார், சாரங்கம் என்ற எனது வில். இதை நான் ஏந்தி இருப்பதால் எனது பக்தர்கள் என்னை சாரங்கபாணி என்கிறார்கள். சாரங்கம் என் அங்கத்தை நெருங்க கூட முடியவில்லையே. இனி வேறு வழி இல்லை. இதோ பார், சுதர்சன சக்கரம். அருள் புரியுங்கள். அன்னையே, நாராயண. நாரதா, தாயே, தாங்களா? பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள பரந்தாமனின் பாதத்தை வருடிக்கொண்டே அருகிலிருந்து அருள் புரியும் மகாலட்சுமியா? செந்தாமரையில் அமர்ந்து வந்தாரை வாழ வைக்க செல்வத்தை அள்ளித்தரும் திருமகளா? நாரதா, தாயே, தாங்கள் திரு என்ற செல்வத்தை தருவதால் திருமகள் என்று பெயர் சூட்டினார்கள். அது சரிதான். ஆனால் அலைமகள் என்ற பெயர்தான் பொருத்தமானதாக இல்லை.
அது எனக்கு தெரியும். அலைக்கடலான பார்க்கடலிலிருந்து தோன்றி வந்ததால் அலைமகள் என்று சொல்கிறார்கள். தேவியர் மூவரையும் கலைமகள், மலைமகள், அலைமகள் என்று குறிப்பிடும் பொழுது அழகாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த அலைமகள் என்பதற்கு மக்கள் என்ன பொருள் சொல்கிறார்கள் தெரியுமா? நான் உன்னிடம் கேட்கவில்லையே. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை அல்லவா? தாங்கள் வழங்கும் பொருள் ஒரே இடத்தில் நிலைத்து நிற்பதில்லை. இன்று செல்வந்தனாக இருப்பவன் நாளை ஏழையாகி விடுகிறான். நேற்று ஏழையாக இருந்தவன் இன்று செல்வந்தனாகி விடுகிறான். தாங்கள் வழங்கும் செல்வம் ஒரே இடத்தில் இருக்காமல் அலைந்து கொண்டே இருப்பதால் தான் தாங்கள் அலைமகள் என்று பெயர் பெற்றீர்களா? போதும், நிறுத்து. இனியும் என்னால் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. எல்லோருமே இப்படித்தான். தன்னை பற்றி யாரேனும் புகழ் பாடினால் கேட்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் குறையை சுட்டிக்காட்டினால் மட்டும் பூர்முகிறார்கள். அதற்கு தாங்கள் மட்டும் விதிவிலக்கா என்ன? நான் இப்போது என்னை பற்றி பேச இங்கு வரவில்லை. அடடா, இது தெரியாமல் நான் எதையோ பேசி தங்களது பொறுமையை சோதித்து விட்டேனே. தாயே, தாங்கள் வந்த காரணத்தை கூறுங்கள். நிம்மதியாக பார்க்கடலில் உறங்கிக் கொண்டிருந்தவரை இங்கு அழைத்து வரும்படி செய்து ஒரு சிறுவனிடம் போர் செய்யும்படி தூண்டிவிட்டு இப்படி அவரை தோல்வி அடையும்படி செய்து விட்டாயே. நாராயணா, அவரை அழைக்க நான் அங்கு வரவில்லையே தாயே. யாரை அழைக்கவும் நீ போக மாட்டாய். பின்னால் நின்று தூண்டிவிட்டு ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பாய் என்பது எனக்கு தெரியுமே. அவர் தோற்றதற்கு நான் காரணமில்லையே தேவி. போகட்டும். ஆனால் சதா காலமும் நாராயணா என்று அவர் பெயரை கூறிக்கொண்டு அவர் தோல்வி அடைந்து விட்டதை பார்த்து மகிழ்ந்து ரசித்து தலையாட்டிக் கொண்டிருக்கிறாயே, இதற்கு என்ன பொருள்? நாராயணா, அது அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை தேவி. இதை தோல்வி என்று தாங்கள் கருத வேண்டிய அவசியமே இல்லை. மாவீரன் என்று பெயர் பெற்ற நந்தி வந்த வேகத்தில் விழுந்து விட்டார். இந்திரன் எந்த வகையிலும் வெல்ல முடியாதென்று ஓடி ஒளிந்து கொண்டு விட்டார். பிரம்மதேவரோ இனி தான் பிரம்மத்தை உச்சரிப்பதற்கே தகுதியற்றவராக நினைத்துக் கொண்டு மயங்கி விழுந்து விட்டார். இத்தனைக்கும் பிறகுதானே திருமாலிங்கு வந்து ஏதோ சிறு தோல்வியை கண்டிருக்கிறார். அவதாரம் பல எடுத்து அசுரர் பலரை வென்ற அவருக்கு இது அவமானம் இல்லையா? அசுரனோடு போர் புரிந்து தோற்றால் அது அவமானம்தான் தாயே. ஆனால் அம்பிகையின் மைந்தனம்தானே தோற்று போயிருக்கிறார். அது கூட உண்மையிலேயே தோற்றாரா அல்லது தங்கையின் திருப்திக்காக தோற்றது போல் நடித்தாரா என்பதை யாரால் புரிந்து கொள்ள முடியும் தாயே? அப்படியா சொல்கிறாய்? அப்படியும் இருக்கலாம் என்கிறேன். கபட நாடக சூத்திரதாரி, லீலா வினோத பிரியர் என்றெல்லாம் பெயர் கொண்டவராயிற்றே அவர். அவர் செயலின் உட்பொருளை எவரால் புரிந்து கொள்ள முடியும் என்கிறேன். இன்று ஏன் இப்படி ஒரு போராட்டம் வானொலியில் தோன்றியதென்றே புரியவில்லையே நாரதா. தாயே, அனைத்து செயல்களும் ஒரு நியதிக்கு கட்டுப்பட்டுதான் நடந்து வருகிறது. அதன்படி இந்த பாலகனின் அவதாரமும் ஒரு காரணத்தோடு தானே ஏற்பட்டிருக்க வேண்டும். எதை கூறுகிறார்? பிரம்மதேவர் படைக்கும் கடவுள். படைப்புக்கு என்ன வேண்டும்? கல்வி. அதனால்தான் கல்வியை தரும் கலைமகள் அவருக்கு துணையானார். கல்வியின் சிறப்பு எவ்விதம் விளங்கும்? ஒருவர் சொல்லும் சொல்லிலே விளங்கும். அதனால்தான் கலைமகள் வாக்கிலே, அது வெளிப்படும் நாக்கிலே குடியிருக்கிறாள் என்று குறிப்பிட்டார்கள். உண்மைதான். திருமால் காக்கும் கடவுள். காப்பதற்கு என்ன வேண்டும்? செல்வம் வேண்டும். அதனால்தான் செல்வத்தை வழங்கும் திருமகளாகிய தாங்கள் அவருக்கு துணை சேர்ந்தீர்கள். தனமுள்ளவர்களுக்கு தானம் செய்யும் மனம் வேண்டும். அதனால்தான் தனம் இருக்கும் இடத்திலே, அதாவது திருமாலின் இதய பீடத்திலே தாங்கள் இருப்பதாக உரைக்கிறார்கள். அதுவும் சரிதான். சிவபெருமான் அழித்தல் பணியை மேற்கொண்டுள்ள சம்ஹார கடவுள். அதற்கு வீரம் வேண்டும். அதனால்தான் வீரத்தை வழங்கும் துர்காதேவியாக அம்பிகை அவரது உடலில் சமபாகம் கொண்டாள். வீரம் பாதி விவேகம் பாதியாக கலந்திருக்க வேண்டும் என்பதால் தான் அன்பே சிவம் பாதியாக, ஆங்கார துர்க்கை பாதியாக சிவபெருமான் அர்த்தநாரியானார். ஆஹா, அருமை அருமை. அரிய கருத்துக்களை எளிமையாக கூறினாய். அப்படித்தான் இந்த அம்பிகை மைந்தனும் ஒரு அரிய தத்துவத்தை விளக்க தோன்றி இருக்கிறான் என்கிறாய் இல்லையா? அது என்னவென்று சொல். தாயே, தாங்கள் வந்த வேகத்தையும் அதிலிருந்து கோபத்தையும் கண்டுதான் இதையெல்லாம் சொல்லி தங்கள் மனதை மாற்ற முயற்சித்தேன். அங்கே கைலாயத்தில் அந்த பாலகனால் ஏற்பட்ட விவகாரம் என்னவாயிற்று தெரிய வேண்டாமா? ஆமாம் ஆமாம், அது என்னவாயிற்று? அங்கே பாருங்கள். திருமால் முதலான யாவரும் சிவபெருமான் நாடு சென்றிருக்கிறார்கள். அவரால் தொடங்கிய இந்த போராட்டம் அவரால் தானே முடிவுக்கு வர வேண்டும். பார்வதியின் மைந்தன் தொடங்கிய வினாவிற்கு பரமேஸ்வரன் தானே விடையளிக்க வேண்டும். பாருங்கள், விலகி நின்று அங்கு நடப்பதை பார்ப்போம்.